வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். வங்கதேசத்தில் மாணவர் போராட்டத்தில் வன்முறை. பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி ஓட்டம். ஆட்சியை கைப்பற்றியது ராணுவம். இடைக்கால அரசு அமைத்து ராணுவ தளபதி பக்கர் உஸ் ஜமான் அறிவிப்பு. வங்கதேச நிலவரம் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் அவசர கூட்டம். அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்பு. வங்கதேசத்தில் தொடரும் பதற்றம். அந்நாட்டுக்கு இயக்கப்பட்ட ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து. முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயண திட்டத்தில் திடீர் மாற்றம். 22க்கு பதிலாக 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். 4 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்க பயணத்தின் போது முதல்வருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படலாம் என தகவல். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு அமீபிக் மூளை காய்ச்சல் உறுதி. சுகாதாரத்துறை அதிகாரிகள் உஷார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியா? கோரிக்கை வலுத்துள்ளது. ஆனால் பழுக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நறுக் பதில். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு மிரட்டல். தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு அண்ணாமலை கண்டனம். மத்திய அரசுக்கு இருப்பது இதயமா அல்லது கல்லா? வயநாடு நிலச்சரிவை பேரிடராக அறிவிக்காததால் அமைச்சர் துரைமுருகன் கோபம். இதயம் உள்ளவர்களை எல்லாம் உருக்க வைத்து அழ வைத்த ஒரு நிகழ்வு கேரளத்தில் நடந்த துயர சம்பவம். அதை கூட நாங்கள் பேரிடராக கருத மாட்டேன் என்றால் அவர்கள் இதயத்தில் இருப்பது இதயமா அல்லது கல்லா என்று தெரியாது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தள்ளுபடி. ஜாமீனுக்கு விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றம் உத்தரவு. IAS பயிற்சியை மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். சுமோட்டோ வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் காட்டம். IAS பயிற்சி மையங்கள் கொலைக்களங்களாக மாறிவிட்டன. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. பாஜக முன்னாள் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் பதிவு. மத்திய அரசின் வழிகாட்டுதல்களில் தேசிய பேரிடர் குறித்த சிந்தனையே இல்லை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 406 உயர்வு. மீட்பு படையினர் தீவிரம். இந்தியாவின் நம்பர் 1 மாநகராட்சியாக திருநெல்வேலியை மாற்றுவேன். நெல்லை புதிய மேயர் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை. ஏழை மற்றும் நடுத்தர மக்களால் விலை உயர்வை தாங்க முடியாது. எரிவாயு விலை ஓராண்டில் 36% உயர்த்தப்படுவது எந்த வகையிலும் நியாயமற்றது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பதிவு. ஊடகங்களின் குரல் வலையை நசுக்க மோடி அரசு புதிய மசோதா. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கண்டனம். மும்பை மற்றும் தேசிய பங்கு சந்தைகள் கடும் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி இழப்பு. கோவை மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக கவுன்சிலர் ரங்கநாயகி அறிவிப்பு. இன்று மறைமுக தேர்தல்.
இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை போவதாக கண்டனம். சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக தலைவர் தமிழ்முன் அன்சாரி கைது. நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். வயநாடு நிலச்சரிவு நிவாரண பணிகளுக்கு விஐடி பல்கலைக்கழகம் ரூபாய் 1 கோடி நிதி. பால் உற்பத்தியாளர்கள் தயாரிக்கும் சாதாரண நெய்க்கான ஜிஎஸ்டி பால் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தல். ஒரு நாளில் சராசரியாக அதிக நேரம் மின்சாரம் வழங்கும் மாநிலங்களில் முதல் இடத்தை பிடித்தது தமிழகம். மக்கள் பாராட்டு. கொளத்தூர் ராஜமங்கலம் அருகே ஆட்டோவில் 5 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் கைது. ரூபாய் 27 லட்சத்தை பெற்றுக்கொண்டு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல். நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார். கடலூர் அருகே அரசு மருத்துவமனையில் புகுந்து மருத்துவர் அறையை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். நோயாளிகள் அச்சம். தருமபுரி அருகே பால் கொள்முதலில் முறைகேடு. ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் பாலை கொட்டி பொதுமக்கள் புகார் மனு. திருவள்ளூர் அருகே நடைபெற்று வரும் 6 வழி சாலை பணிகளை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு மாவட்ட ஆட்சியருடன் நேரில் ஆய்வு. பாரதி கண்ட புதுமை பெண்ணை உருவாக்க புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். அமைச்சர்கள் மஸ்தான் பேச்சு. மயிலாடுதுறை அருகே மதுவிலக்கு போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு 17 ஆண்டுகளாக விவசாயி மாயம். சிபிஐ விசாரித்து துப்பு கிடைக்காத மர்மம். தந்தையை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்க ஆட்சியர் அலுவலகத்தில் 3 மகள்கள் மனு. நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை. தூத்துக்குடி தூய பனிமய மாதா ஆலயத்தில் பெருவிழா சிறப்பு திருப்பலி. அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அன்னை மாநகர வீதிகள் வழியாக பவனி. ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனி அணிகள் இன்று மோதல். மற்றொரு போட்டியில் நெதர்லாந்து ஸ்பெயின் அணிகள் மோதல். ஆடவர் பேட்மிண்டன் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் போராடி தோல்வி. ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டனில் தோல்வி. பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து நடிகை டாப்சியின் கணவர் மதியாஸ் போ ராஜினாமா. மல்யுத்தம் கால் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நிஷா தகியா வடகொரியாவின் பாக்சோலுடன் போராடி தோல்வி. TNPL கிரிக்கெட் கோவையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி. மத்திய கிழக்கில் எந்நேரமும் போர் மூலம் அபாயம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசர ஆலோசனை. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்கெய் ஷெய்கு தெஹ்ரான் வருகை. ஈரான் அதிபர்
மசூத் பிஸ்கெயுனுடன் இன்று சந்திப்பு. நடிகர் ஷாரிக் ஹாசனுக்கு 8ஆம் தேதி திருமணம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுக்கு மட்டுமே அழைப்பு. பட்ஜெட்டை விட 12 மடங்கு வசூல் செய்த மஞ்சுமல் பாய்ஸ். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்தின் 3வது பாடல் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.